தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாங்கள் பொது காலத்தின் 16வது வாரத்தின் திங்கட்கிழமையில் நாங்கள் காலை பதிக்கின்றோம். இன்றைய நாள் வாசகங்கள் எங்களுக்கு இறைவனின் ஞானத்தை எங்களுக்கு அறிய உதவுகின்றது. இறைவனின் ஞானத்தை நாங்கள் அறிய பல வழிகள் உண்டு. இறை வார்த்தை, புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, திருப்பலிகள், திருவழிபாடுகள் போன்றவற்றின் மூலம் நாங்கள் இறைவனுடைய ஞானத்தை அறியலாம். ஆனால் நாங்கள் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இறைவனை ஞானத்தை அடைய முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, அல்லது இந்த உலகியல் போக்களின்படி, உலகியல் ஞானத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைக்க, உலகியல் ரீதியான மக்களாக நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று சிந்திக்கின்ற நாளில் நாங்கள் விசேடமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் மன்றாடுவோம். இறைவனின் ஞானத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்கி கொள்ள, இறைவனுடைய ஞானத்தை நாங்கள் அன்றாடம் தேட வரம் கேட்டு இந்த பள்ளியில் நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீருளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம்மருள் கொடைகளை பெருகச் செய்திருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்திருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பார்வோனை வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனம் 5 முதல் 18 நிறைவு பெற. அந்நாட்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன்தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிக்ரரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி,
எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவுக்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள் என்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். என்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டாம்? ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம். இறை வசனங்கள் 1 முதல் 6 நிறைவு பெற உங்கள் பல்லவியாக 1b. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமர்த்தி விட்டார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, அவர் என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேற்றுவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கினர், ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டனர். ஆண்டவரே வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே மது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார்.
என்று நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துடன் எல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பெருசியர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகின்றோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஜோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தினுள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தி வாசத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம் இந்த தென்னாட்டு அரசி. யார் இந்த தென்னாட்டு அரசி என்றால், நாங்கள் முதலாவது அரசன் உள்ளே பார்க்கலாம். ஷேபா என்கின்ற அரசி சாலமோன் மன்னனை தேடி வருகின்றாள். இன்றைய நாட்டு எதியோப்பியா போன்ற பிரதேசங்களை அந்த நாட்களில் ஆண்டு கொண்டிருந்த ஷேபா என்கின்ற அரசி. இந்த அரசியிடம் பெரிய சொத்துக்கள், ஏராளமான புகழ் செல்வங்கள் இருந்தும் இந்த அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்டு அவரை பற்றி அறிய வேண்டும் என்று ஓடோடி வருகின்றாள். இந்த அரசி எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றாள். ஏனென்றால் எவ்வளோ பெரிய சொத்துக்கள் புகழிருந்தும் இந்த அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்க அனைத்தையும் விட்டுட்டு ஓடி வருகின்றாள். ஆனால் இந்த உலகிலே வாழ்கின்ற நாங்கள் எதை நோக்கி ஓடுகின்றோம் என்பதை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு பெரிய பணம், புகழ், செல்வம், சொத்துக்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எதை நோக்கி ஓடுகின்றோம்? இறைவன் தருகின்ற ஞானத்தை நோக்கி ஓடுகின்றோமா? அல்லது இன்னும் எங்களுக்கு சொத்துக்கள் வேணும், இன்னும் எங்களுக்கு புகழ் வேணும், இன்னும் எங்களுக்கு பகல் வேணும், பணம் வேணும், ஏராளமான செல்வங்கள் வேணும் என்று நாங்கள் ஓடுகின்றோமா? இந்த தலைமுறையினரை ஆண்டவர் சபிக்கின்றார். ஏனென்றால் உண்மையான ஞானத்தை, இறைவனுடைய ஞானத்தை தேடி அறிகின்ற மக்களாக இல்லாமல் உலகியல் போக்குள்ள மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகின்ற செல்வங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றோமே தவிர அழியாத செல்வமாகிய இறைவன் தருகின்ற ஞானத்துக்காக உழைக்க நாங்கள் மறுத்து விடுகின்றோம். திருப்பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறைவார்த்தை வாசிப்பதில், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து தியானிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எங்களுக்கு வேலை வேணும், புகழ் வேணும் என்று நாங்கள் உலகிற்கு பின்னால் நாங்கள் திரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளை நாங்கள் விசேஷமாக மன்றாடுவோம். இந்த அழிந்து போகின்ற உலகியல் செல்வங்களை விட அழியாமல் இருக்கின்ற இறைவனுடைய ஞானம் எங்களுக்கு மிக பெரிது. அது எங்கள் வாழ்வை, நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்கின்றது. ஆகவே இந்த இறைவனுடைய ஞானத்தை தேடுகின்ற மக்களாக, உலகியல் ரீதியான ஞானத்தை விடவும் இறைவனுடைய ஞானத்தை தேடுகின்ற மக்களாக, இறைவனுடைய ஞானத்தை அறிவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக, இந்த அரசியைப் போல தன்னுடைய சொத்துக்கள், சுகங்கள் அனைத்தையும் விட்டு சாலமோனின் ஞானத்தை தேடி சென்றாலோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய சொத்துக்கள், சுகங்களை விட்டு இறைவனுடைய ஞானத்தை தேடுகின்ற மக்களாக நாங்கள் மாற, வாழ, வளர வரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் மன்றாடுவோம். ஆமேன். நல்ல ஆயனே இறைவா, உமது திருஅவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, உமது திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை
பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியை முகநூல் வழியாக, தொலைக்காட்சி வழியாக, இணையம் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் இறைவன் பொறுப்படுத்து எங்களுடைய வாழ்வில் இறைவன் அற்புதங்கள், அதிசயங்கள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். பல்வேறுபட்ட எண்ணங்களோடு நாங்கள் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருப்போம். எங்களுடைய உடல் நோவுகள், மனநோவுகள் அனைத்தையும் இறைவன் பாதம் ஒப்படைப்போம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய கல்வி வாழ்க்கை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, எங்களுடைய வேலை வாய்ப்புகள், எங்களுடைய தொழில்துறைகள் அனைத்தையும் இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். இந்த நேரத்திலே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்திலே நாங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, முன்பாக எங்கள் கவலைகள், கண்ணீர்களோடு நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு கொண்டாடுகின்ற எங்கள் தேவைகளை கேட்டு எங்களையும் அது ஆசீர்வாதத்தாலும் அற்புதத்தால் நிரப்பியறலும். எங்களுடைய வாழ்விலும் உடைய அதிசயங்களை நாங்கள் காணச் செய்தரலும். ஆண்டவரே, நாங்கள் உடைய மக்களாக, உம்முடைய விசுவாசத்தில் ஒளி பெற்ற மக்களாக இந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஞானத்தால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நிறைவாக அருள் கூர்ந்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, பழைய ஏற்பாட்டு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முறைமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள உமடியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் காணிக்கைகளை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முள்ளையில்லாமல் இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பாடுபடலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிறந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயிரத்தி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளின் நுழையற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து பெறமருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் கேட்டுத்தந்த செபத்தை நம்பிக்கையுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இன்பமே ஆறாகும் பேரின்பமே. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. கண்களை காக்கும் இமைகளைப் போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. கண்களை காக்கும் இமைகளைப் போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. விண்ணகமாளும் வேந்தனின் தாயே, விருப்புடன் மக்களை அரவணைப்பாயே. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.